அவர் 2 பேர் பேச ஆரம்பிச்சாங்களா? கொண்டு வரும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தெரியும். அப்ப அந்த என்னுடைய சக மாணவன் பேர் முத்து, அவர் மதுரையிலிருந்து வராது, பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்ல வேலை செய்யறாரு. அவருடைய கனவுகள் வந்து நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் வேலை வாங்கிட்டு இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் ட்ரெயினிங் வந்துட்டாங்க. உங்களை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு நீ இதுதான் அப்படின்னு கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு பொண்ணு. அவர்களை பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்ற வருமாறு நடைபெற்றது. பட்டமளிப்பு விழாவிற்கு நவானி ஆர், நளினி எஸ், சூரியபிரபா என், உமா மகேஸ்வரி ஏ, சகுந்தலா எம், வெண்ணிலா எம், புவனேஷ்குமார் ஹெச், ஜீவிதா எஸ், கௌசல்யா, யோகேஷ் பி, வினித் கே, அது எவ்வளோ சொல்லுவோம் சார், அது என்னன்னு தெரியாது. ரொம்ப நாளாக இந்த ரயில்வே துறையில் இதுதான் அவங்க பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து பல வழிகளில் வஞ்சிக்கிறது வந்து ரொம்ப நம்ம நார்மலாகவே இன்னைக்கு ஆகிப்போச்சு. அதுவும் நம்மளுடைய மொழியை வச்சு ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுறது, ஒரு பயஸ் காட்டுறது, ஆர்ம் ட்விஸ்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதை எதிர்த்து தான் இவ்வளோ பெரிய போராட்டம் இப்போ தமிழகத்தில் மாண்புமிகு முதல்வர் அப்புறம் பல ஒத்த கருத்து மிக்க எல்லா தமிழர்களும் ஒன்றிய அரசை எதிர்த்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா எனக்கு தெரியல. அதை அவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்றது என்னுடைய பார்வை. நீங்கள் சமீப காலமாக பொய் சொல்கிறான்றதே முதல்ல நான் கேள்விக்குறிக்கிறேன். அவர் வந்த நாள்லேருந்தே பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து அவர் பொய் சொல்வது அவருடைய அரசியல். பொய் சொல்லி மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கை பெற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவருடைய அரசியல். மரியாதை இல்லாமல், எந்த வித ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுவது எனக்கு லைம்லைட் கொடுக்கும், கேமரா மேலே திருப்புவாங்கன்றது அவருடைய அரசியல். அதுக்கு வேணால் வியூஸ் வேணால் கிடைக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து தமிழ் மக்கள் என்றைக்குமே வந்து அதுக்கு வந்து ஆதரவும் தெரிவிக்க மாட்டாங்க, அதற்கான ஓட்டும் அவங்களுக்கு விழப்போகிறது கிடையாது. அவர் என்னதான் தலைகீழாக நின்னாலுமே கூட இந்த பொய் பொருட்டெல்லாம் வந்து தமிழ் மக்கள் விரும்பாத விஷயம். எல்லாத்துக்கும் மேலாக அகங்காரத்தை வந்து என்றைக்குமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அகங்காரமாக பேசுவது இதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி பேசுறது வந்து ரொம்ப ஒரு டைம் வேஸ்ட் தான். அவர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேலை முடிச்சு வந்தோடனே என்டர்டெயின்மெண்ட் தேவை இல்லையா? அவர் பேசுறது தான் அன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட். அதனால ஜனங்க பார்க்குறாங்க. அவ்வளோ சரி. நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசுனது இப்போ 3 நாள் முன்னாடி பேசுனது பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்க. அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சின்ன வயசில் ஹிந்தி படிக்க போனால் என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசினாங்க அப்படின்னு தமிழர்கள் மேலே ஒரு வெறுப்பை. அப்போ தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இல்லையான்னு அது வந்து கேஸ் லைட்டிங்னு சொல்லுவோம். கேஸ் லைட்டிங்னா என்னென்னா, பேசுகிற மாதிரி பேசி ஒரு குறிப்பிட்ட குரூப் மேலே வெறுப்பை உண்டாக்குறது. இந்தியாவுக்குள்ளே இருக்கிறியா இல்லையான்னு ஒரு நிதித்துறை அமைச்சர் வந்து கேட்டாங்கன்னா, அப்போ அவங்க எந்த ஸ்டாண்டர்டில் இவங்க கவர்மெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்போது இவங்க வந்து முழுக்க இவர்கள் கலவரக்காரர்கள். இவர்களுக்கு வந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்காது. ஒரு வேற்றுமையை கொண்டாடுவது விடுங்க, மதிக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்காது.
எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு அவங்க வர மாட்டேங்குது. அதனால அவங்க கடுப்பில் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில். ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து காய்ச்சா மூச்சுன்னு கத்துறாங்க. அவ்வளோதான். ஆந்திரா சிஎம்மாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், மற்ற இந்த புதுசாக வந்த புதுதாக முளைத்தவர்கள்லாம் பிஜேபியில் எப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மோடிஜியை குஷிப்படுத்தணும். எந்த நியூஸை கேட்டால் மோடிஜி சந்தோஷப்படுவார். பிஜேபி கூட சந்தோஷப்படணும்னு நினைக்க மாட்டேன். மோடிஜி எதை கேட்டால் சந்தோஷப்படுவார்ன்றதான் அவங்களுடைய எண்ணம். அதற்காக அவங்க என்ன வேணால் டான்ஸ் ஆடுவாங்க. அது எது பேசுகிறோன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. எதை வேணால் பேசுவாங்க. ஆனால் அவருக்கு அது நல்லா இருந்தால் போதும், அப்படிதான். அவ்வளோதான் அவங்க அரசியல். அதில் வந்து நீங்கள் ரொம்ப டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இப்போது நமக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் 2-3 மாதங்களாக பணம் கொடுக்குறாரு. வந்து ஊரில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அது வழியாக தான் இருக்கும். அதை நம்ம இப்போ கேட்டு வாங்கணும். நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், இதை நம்ம கேட்டு வாங்கணும். இதெல்லாம் தான் நம்ம பேசணுமே தவிர அண்ணாமலை சொல்கிறதும் பவன் கல்யாண் சொல்கிறதும் இதுக்கு நம்ம பேசுகிறோம் சார். ஏற்கனவே எஸ்டி பீப்புளுக்கு இல்லை, இதெல்லாம் வேகான விஷயம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். எஸ்சிபி டிஎஸ்பின்னு ஒரு பிளான் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளானில் இருக்கிற காசையே வந்து அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல. சரியா, நீங்கள் வந்து இப்போ மைனாரிட்டி எடுத்துக்கோங்களேன். மைனாரிட்டிக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மைனாரிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிட்டு இருந்தது முதல்ல. 2 வருஷமாக மைனாரிட்டி யாருக்கும் ஸ்காலர்ஷிப் இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை. கேட்டால் நீங்கள் வந்து நேம் அப்லோட் பண்ணல, டேட்டா கொடுக்கல, இப்படி பேசுகிறாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப அராஜகமான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்துலேருந்து நடக்குது. 2வது நான் பேசிக்காக கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் இவ்வளோ எகத்தாளமாக இவ்வளோ வந்து ஒரு திமிரா இந்த நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களா? அது யார் காசு? எங்கேருந்து இந்த காசு எடுத்தீங்க? எங்கள் பாக்கெட்டில் தானே எடுத்தீங்க. எங்கள் வேர்வையோட காசு தானே. ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நான் உங்களுக்கு வரி கட்டுறோம். அது நாங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதற்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இடமும் கிடையாது. தன்னைத்தானே ரொம்ப ரொம்ப மெத்தனமாக நினச்சிக்கிட்டோன்னா மக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக கீழே இழுத்துருவாங்க உங்களை.